எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பது உண்மையாலுமே பெரிய மகிழ்ச்சி. ஆ ஆக்சுவலா சொல்லப்போனா இந்த 3 வருஷம் கேப் எனக்கு தேவைப்பட்டதுங்க. நான் வேலைக்கு போய் தான் சம்பாரிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம், பெங்களூர்ல ஒரு ரெக்ரூட்டிங் கம்பெனில கான்டென்ட் ரைட்டரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில கான்டென்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணேன். இப்போ கடந்த மே 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் நான் ஃபுல் டைம் ட்ரேடிங் திரும்பியிருக்கேன். இந்த 3 வருஷத்தில பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. ட்ரேடிங் ஸ்பேஸ் வந்து வேற லெவலுக்கு மாறியிருக்கு. எப்படின்னா, நம்ம என்னதான் அல்கோ ட்ரேடிங், ரோபோ ட்ரேடிங் எல்லாம் 10, 20 வருஷம் முன்னாடியே இந்தியன் மார்க்கெட்லயே இருந்தது இல்லையா? அன்னைக்கு இருந்த அல்கோக்கும், இன்னைக்கு இருக்கிற அல்கோக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. அன்னைக்கு இருந்த அல்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலா ஒரு கண்டிஷன ஃபீட் பண்ணிருவாங்க. MACD இந்த பொசிஷன்ல இருந்தா, RSI இந்த நம்பர் இருந்தா, அல்லது கேண்டில் ஸ்டிக் இந்த கலர்ல இருந்தா, டைம் இந்த டைம்க்குள்ள இருந்தா ட்ரேடட்ன்னு ஒரு கண்டிஷன் எழுதிருவாங்க. அது பாட்டுக்கு அந்த கண்டிஷன் மீட் ஆகும் போதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் நம்ம தெரிஞ்ச அல்கோ, ரோபோ. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ChatGPT, Gemini மாரி ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஏஐ பாட்ஸ் இருக்கு பாருங்க, ட்ரேடிங் பாட்ஸ். அது வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஹியூமனுக்குரிய இன்டெலிஜென்ஸும், மெஷினுக்குரிய அந்த எமோஷனல் ஸ்டேட்டோடையும் ட்ரேட் பண்ற மாரி ஏஐ பாட்ஸ பிரமிக்க வைக்குது நம்மள. பிரம்மாண்டமான விஷயங்கள். அத பத்தியெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் மாறிருச்சு ட்ரேடிங்ல கம்ப்ளீட்டா. அதே மாரி மாறாத விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் சில அடிப்படைகள் அ லைக் ஃபியர், கிரீடு, ஃபோமோ, அப்புறம் டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த மாரி அம்சங்கள் என்னைக்கும் மாறப் போறதில்ல. மார்க்கெட் சைக்காலஜி அது என்னைக்குமே இருக்க தான் போது. ஸோ, நான் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் ஸ்பேஸ் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நெறையா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த 3 வருஷத்தில பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாரெக்ஸ்லயும் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து கிரிப்டோ ஸ்பேஸ்க்கு மாறிட்டேங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 100% ஃபாரெக்ஸும் இந்தியன் மார்க்கெட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னுடைய 70% ஆஃப் த டைம் வந்து கிரிப்டோக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மீதி 30%ல தான் நான் ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் பண்றேன். அதாவது ஃபாரெக்ஸ விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்பவும் நான் ஃபண்டமெண்டல் அக்கவுண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தா இந்தியன் மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்றேன். பட் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து கிரிப்டோக்கு மாறிடுச்சு. கிரிப்டோல இப்ப நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்திருக்கு. இந்த ஏஐ பாட்ஸ் வந்ததுக்கப்புறம். எங்கெங்கெல்லாம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கோ, அங்க ஸ்கேம் இருக்கும், ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாரி தான் இங்கேயும். நீங்க ஒரு கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ்ல தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறாதீங்க. ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி ஆடிட் பண்றது? எப்படி நம்ம ரிஸ்க் எவாலுவேட் பண்றது? எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாத்தையும் எந்த ஃபில்டர் இல்லாம உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ண போறேன் இந்த சேனல்ல. நீங்க வரப்போற வீடியோஸ்ல அதெல்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேக் வீடியோ தான். நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து உங்களோட பேசப் போறேன், வீடியோஸ் போடப் போறேன். எனக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ண போறேன்னு தெரிவிக்கிற ஒரு வீடியோ தான். இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். நம்ம மீண்டும் பழைய மாரி சந்திப்போம் அடிக்கடி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு குடுத்த ஆதரவையும், அன்பையும் திரும்ப இப்பவும் தருவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.